ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் வந்து என்னைக்கு பிறக்குதுன்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறனால கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய்க்கிங்க. அது விஷ்ணு கோயிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு பசுமாட்டை வணங்கிட்டு கூடிய பசுக்கு வைக்கப்புல், குடிக்கிறதுக்கு ஜலம் இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து தானம் கொடுக்கணும். என்ன தானம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு சொம்பு எடுத்துட்டு அதில் அதாவது அந்த சொம்பு ஃபுல்லாகவே என்னென்னா பால், பசும்பாலை வச்சு அதை தானமாக கொடுக்கணும். அல்லது வந்து நெய், ஒரு சொம்பு எடுத்துட்டு ஃபுல்லாக நெய் ஊற்றிட்டு அதை தானமாக கொடுக்கணும். முடிஞ்சவங்க பசுமாட்டையே தானமாக கொடுக்கலாம். இந்த பரிகாரம் வந்து எது உங்களால் செய்ய முடியுதோ அதை கட்டாயம் நீங்கள் செய்யுங்க. இதனால விபத்து கண்டங்கள் ஆகிறது, ஆயுள் கண்டங்கள் ஆகிறது, இந்த மாதிரி அகால மரணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படும். அது இல்லாமல் வருமானம் நல்லா வரும். ஒரு வருடம் முழுவதுமே உங்கள் வீட்டில் வந்து நல்ல மங்கள செய்தியும் சுபமான நிகழ்வுகளும் நடக்கும். வருமானத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பொருளாதார வாழ்க்கையில் உயர்வை காண முடியும் ஒரு வருடத்துக்கு. ஸோ அதனால் இந்த பரிகாரத்தில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை கட்டாயம் செய்யுங்க. இந்த மாதம் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதும் வந்து கொஞ்சம் நிறைய வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கோம். பட் ஆனால் இந்த ஆவணி மாதம் வந்து நிறைய மாற்றங்கள், புது புது சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. சுக்கிரன் வந்து உங்களுடைய 2 குடைவர் யாருன்னா, உங்களுக்கு 2, 9 குடைவர் சுக்கிரன். அவர் வந்து 21ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதி வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. கடகம் வந்து உங்களுக்கு 11. தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிறது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ கன்னி ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் பொருந்தும். ஸோ சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வரதுனால நல்ல லாபங்கள் கட்டாயம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி புதன் வந்து சூரியன் கேதுவோட சேர்றாரு. புத ஆதித்ய யோகம், நிபுணத்துவ யோகம் மற்ற மாதங்கள் இல்லாமல் இந்த மாதம் நல்ல பிரெயின் ஷார்ப்பாக இருக்கும். நிறைய புது புது விஷயங்கள் தோணும், புது புது ஐடியாக்கள் வரும். அதை எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி, ஓகேங்களா, செப்டம்பர் 7ஆம் தேதி அந்த நாளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. புதுசாக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறது, அதே மாதிரி புதுசாக ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்கிறது, இதை மட்டும் தவிர்த்துறது நல்லது. ஏன்னா வந்து இந்த கிரகண சூழ்நிலைகளில் வந்து இந்த புதனும் அங்கே கூட இருக்குது. ராகு கேதுக்களோட புதன் இருக்குது. அதாவது சூரியன் கேதுவோட இருக்குது. கேது வந்து அந்த கிரகணம் பிடிக்கிற அந்த டைமில் வந்து புதன் கூட இருக்கனால அன்னைக்கு உங்களோட ராசி அதிபதி புதனா, அன்னைக்கு மட்டும் அதை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீதி நாளில் இது எல்லாமே செஞ்சுக்கோங்க. இந்த கிரகண சூழ்நிலையில் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கனால சில டைம் மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் வரும். ஒரே ஒரு விஷயங்க, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் தான் அதிபதி. ஆனால் நான் அதிகமாக கன்னி ராசியை தான் பூஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னு சில பேர் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்க கூட வந்து சில டைம் வந்து கொஞ்சம் விளையாட்டு போக்காக இருப்பாங்க. ஆனால் கன்னி ராசிக்காரங்க எப்போவுமே தன்னுடைய தொழில், ஏர்னிங்ஸு அப்படிங்கிறதுல ரொம்ப அதாவது குடும்பமாக பிஸ்னஸாக அப்படின்னு பார்த்தா அவங்க பிஸ்னஸுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. எந்த அப்டேட் வந்தாலும் அவங்க துறை சார்ந்து அவங்க அதில் அப்டேட்டடாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து குடும்பம், தொழில் இது ரெண்டையுமே வந்து சரிசமாக பார்ப்பாங்க. கூடுதலாகவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க தொழிலுக்கு. டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அதனால் நான் அவங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன், அவங்கள இன்னும் பூஸ்ட் பண்ணுறேன், என்கரேஜ் பண்ணுறேன். வேறு எதுவுமே கிடையாது. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக இருந்த தடை இப்போ நீங்கிருச்சு. நீங்கள் நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க. அந்த முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு இருக்காரு. அந்த செவ்வாய் இருக்கனால மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு அவமானமோ அல்லது கெட்ட பேரோ வரதுக்கு உண்டான வாய்ப்புகளை இருந்திருக்கு. ஆனால் இந்த மாதம் அதெல்லாம் நீங்க போது, கவலைப்படாதீங்க. இந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கனால அப்படியே வந்து யாராவது ஏதாவது சொன்னால் தாங்க முடியாத அளவுக்கு மனசு வந்து சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். ஆனால் மீண்டு யார் வரணும்? நீங்கள் தான் வரணும், வேற யாரும் கிடையாது. உங்களுக்கு சனியோடைய பார்வை வேற உங்கள் ராசியில் இருக்கனால இந்த தீராத குழப்பங்கள் இதெல்லாம் இருக்குது. பெஸ்ட்டு பரிகாரம் என்னென்னா, கண்ணாடி முன்னாடி நின்று அழுதுருங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணணும். வேற யாரும் இல்லை, உங்களுக்கு நீங்களே சொல்லி அழுது ஆறுதல் தேடிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்?
செல்ஃப் மோட்டிவ் நீங்களே பண்ணிக்கணும். வெளியில தேடுனீங்கன்னா, கட்டாயம் அது பாதகத்தில தான் முடியும். கன்னிராசிய பொறுத்தவரைக்கும் ஏமாறுறதுல நம்பர் 1 கன்னிராசி. மத்தவங்கள நம்பி, நம்பி ஏமாந்துருவாங்க. ஸோ, அதனால கன்னிராசிக்காரங்களே, உங்களுடைய ஆறுதலும், உங்களுக்கு தேவையான அன்பும், உங்களுக்கு தேவையான காதலும் யார்கிட்டயும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்களே அன்ப குடுத்துக்க முடியும். உங்களுக்கு நீங்களே காதல குடுத்துக்க முடியும். இது ரொம்ப, ரொம்ப பெஸ்ட்டானதா உங்களுக்கு குடுக்க முடியும். அதனால இது பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும், உங்களுக்கு நீங்க எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டீங்க. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அன்பு வந்து மத்தவங்ககிட்ட இருந்து கிடைக்கிறதுக்கு ஏங்குறது வந்து மனிதனுடைய இயல்பு, இயற்கை. நான் அத ஒத்துக்கிறேன். இல்லைன்னு சொல்லல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்கு. அதனால வந்து நெறைய ஏமாந்து போயிருவீங்க. அது பாவம் இல்லையா? அதனால தான் இவ்வளோ தூரம் நான் அழுத்தி சொல்றேன். ஸோ, அதனால ரொம்ப, ரொம்ப கவனத்தோட செயல்படுங்க. வேற ஒண்ணும் இல்ல. அன்புக்காக ஏங்குறதுல கன்னிராசியும் ஒருத்தங்க தான். அதனால வந்து ரொம்ப, ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்கன்னா, ஏமாற்றத்துலருந்து மிஞ்சிருவீங்க. உங்களுக்கு நீங்களே இந்த உலகத்துல உங்களையே நீங்க நேசிக்கிற மாரி வேற யாரு நேசிப்பாங்கன்னு கண்ணாடி முன்னாடி நின்னு கேட்டு பாருங்க. இது எல்லாத்துக்குமே கட்டாயம் பலன் கிடைச்சிரும். தொழில் ரீதியா நெறைய முன்னேற்றம் இருக்கு. தொழில் ரீதியா வந்து வெளிநாடு போறது, அதே மாரி ஃபாரின்ல இருந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரது. நீங்க ஃபாரின்ல போய் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்றது. இந்த மாரி அமைப்பெல்லாம் இந்த மாசம் இருக்கு. தொழில்ல புதுசா இன்வெஸ்ட் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஆனா அதில நல்ல நாலேட்ஜ்டா நீங்க இருக்கணும். உங்களுடைய வெல்விஷர் கிட்ட கேட்கணும். சம்டைம் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு குழப்பங்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஒரு சனி வந்து உங்களுடைய ராசிய பார்த்துட்டு இருக்காரு. ஜவ்வு மாரி இழுக்கும். அதே மாரி குழப்பங்கள் வரும். இதுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுங்க. சரியா போகும். நல்ல பிரிஸ்கா இருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத சாப்பிடுங்க. இந்த சனிச்சந்திரன் அப்படின்னாலே ஃபுட்டு. ஸோ, ஃபுட்டு விஷயத்தில ரொம்ப கவனமாக இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்குலாம் வந்து அந்த மன இறுக்கமே இறுக்கத்த குடுத்துரும். ஸோ, அதனால இதிலெல்லாம் கவனமாக இருங்க. ரொம்ப, ரொம்ப கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவு கட்டாயம் உண்டு. 6 சனி வந்து உங்களோட ராசிய பாக்குது. அது இல்லாம அஷ்டமாதிபதிய பாக்குது. அதனால மருத்துவ செலவு, சிலருக்கு சர்ஜரி கண்டம் இந்த மாரிலாம் வரும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நீங்க பண்ணிக்கணும். சுக்கிரன் 11ல இருக்கனால இது எல்லாத்தையும் அடிச்சு நவுத்துற மாரி காசு பணமழையா கொட்ட போது. அதனால மகாலட்சுமி வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாரி 12ல ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கனால படிப்பு ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாவோ, தொழில் ரீதியா வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாரி மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்கு. இந்த ஆவணி மாதத்துல இவ்ளோ நாளா தட்டி போயிட்டு இருந்ததெல்லாம் மேரேஜ் ஆகுறது, சில பேருக்கு வந்து 2வது திருமணம் ஆகுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் அதுக்கு உண்டான நடவடிக்கை. ஒரு சிலருக்கு மேரேஜே ஆகலாம். ஒரு சிலருக்கு திடீர் மேரேஜ் ஆகலாம். அதே மாரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உங்கள பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா, தேவையில்லன்னு நீங்க விட்டுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா, உங்களுடைய ஒர்த் தெரியாம போறாங்கன்னு நீங்க உங்க மனச தேத்திக்கணும். 5 சனி வந்து உங்கள காதல குறிக்கக்கூடிய சனி வந்து 7ஆம் இடத்துல பாதகஸ்தானத்துல போய் இருந்து அஷ்டமாதிபதி செவ்வாயோட இருக்காரு. செவ்வாயோடைய வேலைய ஃபர்ஸ்ட்டு வெட்டி விடுறது தான். அது மட்டும் இல்லாம காதல குறிக்கக்கூடிய கிரகம் புதன். அவரு போய் கேதுவோட சேர்றாரு. அதாவது காதல் ரீதியா நெறைய ஏமாற்றங்கள தான் இந்த மாரி சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. கவனமாக இருங்க. கன்னி ராசிக்காரங்களே, நீங்க நல்ல நாலேட்ஜ் ஆனவங்க. நெறைய திறமைசாலிக்காரங்க. திறமைசாலி அப்படிங்கிறதுல நம்பர் 1 நீங்க தான். எல்லா விஷயத்துக்குமே வந்து இது ஒருத்தங்க ஒரு விஷயத்த பத்தி தான் யோசிப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்துக்கு வந்து ரைட் சைட்ல போனா என்ன, லெஃப்ட் சைட்ல போனான்னு 2 விஷயத்த யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஸோ, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் நீங்க. ஸோ, அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மனச காட்டிலும் மூளைக்கு, புத்திக்கு அதிகமா யூஸ் பண்ணுங்க. இதுதான் பிராக்டிகல் அப்படின்னு நெனைங்க. ரொம்ப கஷ்டம் தான். பொதுவாவே வந்து ஓடி, ஓடி ரொம்ப ஒரு கட்டத்தில டயர்ட் ஆயி எல்லாருமே உட்கார்றது தான். ஆனா உட்காந்துக்கங்க. அதுக்கப்புறம் தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட பழகிக்கங்க. இத தவிர நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா உங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா? அந்த தெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. இந்த தெய்வம் தான் என்னை காப்பாத்திருக்கு அப்படின்னு நீங்க மனசார நம்புவீங்கல்ல, அந்த தெய்வத்த இறுக்கமா புடிச்சுக்கிட்டு ஓடுங்க. கட்டாயம் தெய்வம் உங்கள கைவிடவே விடாது. நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாத்துலயுமே சக்சஸ் ஆகும். கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பா இந்த மாசம் நல்ல ஜாக்பாட்டு. நீங்க விரும்பின விஷயங்கள் எல்லாமே நடக்க போது.
கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கும். செவ்வாய் இருக்கனால கோவத்த தவிர்த்துக்கங்க. கன்னிராசிக்காரங்க எதையுமே ஃபில்டர் பண்ணாம பேசுவீங்க. அது ஒரு பெரிய நெகட்டிவு. தயவு செய்து சொல்றேன். பேச்சுல வந்து ரொம்ப நிதானமா நிறுத்தி எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணீங்கன்னா, சக்சஸ் உங்களுக்கு தான். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. குடும்பத்தில நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். குடும்ப நபர்கள் உங்கள பாராட்டுவாங்க. நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரமோஷன், நெறைய வருமானம். அதே மாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து இது சூப்பரான டைமு. கன்னி ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பிரபலியமான யோகமும் கிடைக்க போகுது. அதே மாரி நீங்க யாரு என்னங்கிற விஷயங்கள் தெரிஞ்சு புகழ் அடையறது, பொதுமக்களுடைய பெரிய ஆதரவுகள் கிடைக்கும். மீடியால பெரிய லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் குடுப்பாங்க. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கவங்க மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு இந்த மாசம் அந்த கிரகணம் நடக்குது. அப்போ உங்களுடைய ராசி அதிபதியும் சரிங்க, சூரியனும் சரிங்க, கேதுவோட அந்த கிரகண சூழ்நிலையில இணையிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாரி இருக்கும். வேற வழி கிடையாது. நீங்க என்ன செய்யணும்? கவனமாக செயல்படணும். உங்கனால முடியல அப்படின்னா, ஒரு ஆக்டிங்க போட்டுருங்க. புதனுக்கு நல்லா வரும் அது. அதனால வந்து என்ன செய்யுங்க, நெஞ்ச புடிச்சிட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிக்கங்க. உயர் அதிகாரிகள் வாய் வழியா சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம செய்யாதீங்க. அவங்களுக்காக நீங்க போய் லஞ்ச லாவணியங்கள் வாங்குனீங்கன்னா, நீங்க தான் லஞ்சம் வாங்குனீங்கன்னு நீங்க தான் ஜெயிலுக்கு போணும். உங்களோட பேர் போயிரும், இத்தனை வருஷம் சர்வீஸ் போயிரும். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால இத்தனை விஷயங்கள தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு பொய்ய சொல்லிட்டு போய் வீட்ல போய் படுத்துக்கங்க. அதான் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம செய்யாதீங்க. மத்தவங்களுக்காக செய்யக்கூடிய விஷயத்துல நீங்க போய் மாட்டிருவீங்க. கவனமாக இருக்கணும். ஐயோ! நம்ம கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமோ! அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அந்த மாரி அமைப்பு தான் வந்து கன்னி ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு இப்ப டைமு. ஸோ, அதனால கவனமா செயல்படுங்க. நெறைய பேருக்கு வந்து வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து தெய்வத்துடைய அனுகிரகம் நெறையா இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் உங்கள தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தேக ஆரோக்கியத்தில ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாவே கன்னிராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த மாதம் இருக்கு. புத்திர ஸ்தானம் வந்து ரொம்ப வலுவா இருக்கு. புத்திர ஸ்தான அதிபதி சனி வந்து செவ்வாயுடைய பார்வையில இருக்காரு. அதனால வந்து கன்சீவா இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். புத்திர பாக்கியமும் கிடைக்கும். குரு பலமும் உங்க ராசிக்கு இருக்கு. குரு வந்து 2ஆம் இடத்த பார்க்குறாரு. அதனால நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. பொருளாதார ரீதியா நெறைய உயர்வுகள் இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், அதே மாரி போட்டித் தேர்வுகள்ல வெற்றி அடைறது, இந்த மாரி இருக்கு. நெறைய புது புது விஷயங்கள்ல கலந்துக்கிட்டு பிரைஸ் வாங்குறது, அவார்ட் வாங்குறது, அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆகுறது, பெரிய பெரிய அவார்ட் கிடைக்கிறது, நெறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆகுறதுன்னு சொல்லுவோம்ல. வீடியோ வைரல் ஆகி நீங்க யாரு என்னன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தும். அது மூலியமா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது மூலியமா உங்களுடைய வளர்ச்சி பெரிய லெவல்ல இருக்குங்க. கலைத்துறைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பொதுவாவே பொருளாதார ரீதியாவும், நல்ல மன ரீதியாவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்ன விஷயங்கள கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நீங்க நடந்துக்கிட்டாலே இந்த மாதம் சூப்பர் ஜாக்பாட் தான் உங்களுக்கு. இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.